அத்த என்ன அத்த? அதான் இசை அவ்வளவு சொல்லிட்டு இருக்கல்ல. ஏன் சாமி அங்க நின்னு கும்பிட்டா சாமி ஏத்துக்காதா? விழுந்துதான் கும்பிடணுமா என்ன? பரவாயில்ல வர்ஷினி, நீ வந்து நின்னுட்டே சாமி கும்பிடு. என்னடா பேசுற நீ? வர்ஷினி ஒரு தடவை தரையில விழுந்து சாமி கும்பிடுறதுல என்னடா தப்பு? அதுவும் இல்லாம இது கல்யாண காரியம். இதுல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வர்ஷினி, உன் அம்மா சொன்ன மாதிரி விழுந்து கும்பிடு. வர்ஷினி, வர்ஷினி வேண்டாம் வேண்டாம். கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. என்னால ராகவ விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறனா அது ராகவ் கையால தான் ஏறணும். அக்கா, நீங்க ஒன்னு யோசிச்சீங்களா? வர்ஷினி விஷயத்துல இசை நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவ எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே தானே இருப்பா. அதனாலதான் இப்பயும் பண்றா. உனக்கு என்ன இதுல புதுசா டவுட்? காரணம் இருக்கு. இல்லாம எனக்கு டவுட் வருமா? ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்ரு? ஓ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அப்ப நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப நீ இந்த விஷயத்த சொல்லிட்டல, இனிமே நான் அந்த இசைய உன்னிப்பா கவனிக்கிறேன். வாங்க. உன் மனசுல என்ன? இந்த வீட்டுக்கு மகாராணி நினைப்பா உனக்கு? நான் இருக்கேன், சம்மந்தி இருக்காங்க. பெரிய இவன் மாதிரி வர்ஷினிக்கு நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க? யார் கொடுத்தா உனக்கு அந்த தைரியம்? நான் ஆர்டர் எல்லாம் போடல சித்தி. வர்ஷினியோட ஹெல்த் பத்தி யோசிச்சு தான் சொன்னேன். பார், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மனசுல தப்பா எதுவுமே இல்ல. வர்ஷினியோட ஹெல்த் பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். இல்லடி, உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா? நீ மருமகளா இருக்கிற இதே வீட்டுக்கு ஏன் பொண்ணு மருமகளா வர்றது உனக்கு பிடிக்கல. அதனாலதான் எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிற. சித்தி, நீங்க இப்பதான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசிருக்கீங்க. இப்பவும் அதே மாதிரி தான் பேசுறீங்க. ஆமா ஆமா, நான் ஒரு லூசு பாரு. எனக்கு புத்தியே கிடையாது. அதனாலதான் எல்லாம் பொய்யாவே பேசுறேன். அப்படிதானே? அதானே சொல்ல வர நீ? இல்ல சித்தி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அது இல்லாதப்போ நான் என்ன செஞ்சாலும் அது உங்க கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். இங்க பார், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். இங்க பார், முதல்ல உனக்கு கிளியரா சொல்ற, கேட்டுக்க. வர்ஷினி கல்யாண விஷயத்துல எதையாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது சரிதானே? இத பாரு சிந்தாமணி, நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. இந்த கல்யாணத்துல என்ன மீறி எதுவுமே நடக்காது. அத நான் பாத்துக்கிறேன். இல்ல நீ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரொம்ப விவரமானவங்க தான். ஆனா அந்த இசை இருக்காளே, அவ சாதாரணமான ஆளே கிடையாது. இத பாரு சிந்தாமணி, ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீ இந்த பழக்கத்தை விட மாட்டல. சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நீ நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும் போது அந்த இசை போதும் சிந்தாமணி, மறுபடியும் ஆரம்பிக்காத. போய் உன்னோட வேலையை பாரு. இவ வேற இவ்ளோ நகையை போட்டுட்டு நம்மள வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளே. இரிட்டேட் பண்றா. ஓகே, நான் அரேஞ்ச் பண்றேன். பட் உன் ப்ராப்ளம் மட்டும் நம்மளோட பிளானை பாதிக்க கூடாது. நான் உன்னை எதுக்காக இங்க நடிக்க கூட்டிட்டு வந்தனோ அது நடக்கணும். புரியுதா? புரியுது புரியுது. அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது மேடம். சரி, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. என்ன? ஏய் ஸ்ரீஜா, உனக்கு என்ன ஆச்சு? நீ சொன்ன வேலையை முடிக்காம ஒருத்தன் பணம் கேக்குறான், அதுவும் ஒரேடியா 10 லட்சம். நீ தரேன் வேற சொல்ற. இவ்ளோ பணத்தை நம்ம எப்படி ரெடி பண்றது?
இசை தேவையில்லாம ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்றது? சோ இந்த கல்யாணம் நடக்கணும்னா இசை இங்க இருக்க கூடாது. என்னோட பிளான் என்னன்னா, அசோக்குக்கு பணம் தரணும் இல்லையா, அந்த பணத்துக்கு வர்ஷினியோட நகையை எடுக்கணும், அத அசோக்குக்கு கொடுக்கணும், பழிய இசை மேல போடணும். அப்படின்னா திருட போறோமா? ஆமா, அசோக்குக்கு காசை கொடுத்துடலாம். வர்ஷினியோட நகை திருட்டு போனதுக்கு இசைதான் காரணம்னு அவன் மேல பழிய போட்டுடலாம். ஹம், மொத்தத்துல என் தாத்தா காசெல்லாம் எவனுக்கோ போகணும்னு எழுதியிருக்கு. அக்கா, உங்களுக்கு இசைய வீட்டை விட்டு துரத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பா துரத்தணும். அதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். இந்த நகை போகுதுன்னுலாம் வருத்தப்படாதீங்க. வேற பெருசா எதுவும் போகாம நகையோட நம்மள பிடிச்ச எல்லா கருமமும் வெளியே போறதா நினைச்சுக்கோங்க. ம், நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அசோக் கொடுக்கற நகைய வச்சு இசை எப்படி நீ வெளியே துரத்த போற? வர்ஷினிக்கு அத்தை இவ்ளோ நகைய போட்டது சுத்தமா இசைக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாம வர்ஷினி அசோக்க கல்யாணம் பண்றதும் இசைக்கு பிடிக்கல. அதனாலதான் இசை இப்படிலாம் பண்றா அப்படின்னு ஏதாவது அத்தை கிட்ட கொளுத்தி போட்டுருவோம். ஒருவேளை நம்ம பிளான் பண்ணது நடந்துருச்சுன்னா இசைய அத்தை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஆமா, அது சரி. அண்ணி ரூம்ல இருக்கிற நகைய எப்படி எடுக்கிறது? நீங்க தானே அடிக்கடி அத்தை ரூமுக்கு போவீங்க. சோ நீங்களே அந்த நகையை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துருங்க. அத்தை, என்னம்மா வர்ஷினி? ஒன்றும் இல்லை அத்தை, இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா அவசரம்? நீயே போட்டுக்கலாம்ல. இல்லை அத்தை, இருக்கட்டும். நான் உங்களுக்காக தான் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டேன். எனக்கு சிம்பிளா இருக்க தான் பிடிக்கும். ம், சரி. இந்தாங்க அத்தை. நீயும் என்ன மாதிரி தான் வர்ஷினி. ஆமா அத்தை, சின்ன வயசுல இருந்தே நானும் அக்காவும் அப்படிதான். எங்களுக்கு பெருசா நகை மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்ல விஷயம்தாம்மா. எது எப்படியோ பந்தக்கால நல்லபடியா நட்டாச்சு. இனி அடுத்தடுத்து கல்யாண வேலைகளை பார்க்க வேண்டியதுதான். உனக்கு சந்தோஷம் தானே?